இன்று சட்டமன்றத்தில் பொது நிர்வாக மானிய கோரிக்கை மற்றும் பல துறைகளில் சார்ந்திருக்கக்கூடிய மானிய கோரிக்கை இன்றுதான் கடைசி நாள், சட்டமன்ற கூட்டத்தொடருடைய கடைசி நாள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் இன்று பொது விவாத நிலையில் நான் அதில் பங்கேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் நான் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது காவல்துறையில் வீட்டு வசதி தேவையினை நிறைவு செய்வதற்காக இதே அதிமுக ஆட்சி 422 கோடி ரூபாய் செலவில் 2673 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் 2016-2017 ஆண்டில் மேற்கொள்ளப்படும். அந்த காவல்துறைக்கு மொத்தமாக 6102.95 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் 10 ஏக்கர் நிலமும் தமிழ்நாடு வீட்டு வசதி கழக அமைப்புக்கு ஒதுக்கீடு செய்து அந்த வீட்டு வசதி கழகத்தின் சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று 3/5/2012 அன்று இதே சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 110 என்கிற விதியை பயன்படுத்தி இந்த அவையில் அவர் படித்திருக்கிறார். ஆகவே அது என்ன ஆயிற்று என்று ஒரு கேள்வியைத்தான் நான் கேட்டேன். இதை விட்டுவிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எழுந்து பதில் சொல்வது போல என்ன சொன்னார் என்று கேட்டால், இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது, என்ன அருகதை இருக்குது என்ற நிலையில் முதலமைச்சர் என்பதை தான் மறந்து அவர் தகுதிக்கு இப்படி பேசலாமா என்பதையெல்லாம் அவர் மறந்து இப்படி ஒரு கேள்வியை என்னை பார்த்து கேட்டார். உடனே நான் எழுந்து, முதலமைச்சர் அவர்கள், நான் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அவையில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னை பார்த்து இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் அவர்கள் என்ன தகுதி இருக்குது, என்ன யோக்கியதை இருக்குது என்று கேட்டால், அதை சொல்வதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு என்ன அருகதை இருக்குது என்று நான் கேட்டேன். உடனே சபாநாயகர் அவர்கள் நான் சொன்னதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார். நாங்கள் உடனே கேட்டோம் திருப்பி, நான் சொன்னதை நீங்கள் இழைக்குங்கள், நான் கவலைப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னை பார்த்து ஒரு பொறுப்பு வாய்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்னை பார்த்து தகுதி, அருகதை, யோக்கியதை என்றெல்லாம் சொன்னாரே, அதை நீங்கள் நீக்க வேண்டும் என்று நாங்கள் கடைசி வரையிலே போராடினோம். ஆனால் அதற்கு சபாநாயகர் செவிசாய்க்கவில்லை, அதற்கு அவர் உடன்படவில்லை. அதெல்லாம் முடியாது முடியாது என்று ஒரு சர்வாதிகார தன்மையோடு சபையை தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருந்தார். நாங்களும் கடைசி வரையில் போராடி பார்த்தோம். இதற்கிடையில் சிறுவாணி அணை கட்டுகிற பிரச்சனை, அந்த பிரச்சனை குறித்து ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் வரப்போகிறது என்று எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அப்படி முன்கூட்டி வருகிற காரணத்தால் எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அதை வரவேற்று அந்த தீர்மானத்தை வழிமொழிகிற நிலையிலே தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் முடிவெடுத்து வைத்திருந்தோம். அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டிருந்தார்கள். ஆக அந்த பணியை நிறைவேற்ற அவரும் காத்திருந்தார். இதற்கிடையில் சபாநாயகர் அவர்கள் இப்படி ஒரு தீர்மானம் வரப்போகிறது என்று சொன்னவுடன் நாங்கள் எழுப்பிய உரிமை கலந்த எங்களுடைய கோரிக்கையை கூட ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு, இது தமிழக பிரச்சனை, தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, தமிழக மக்களுடைய குடிநீர் பிரச்சனை, இது நம்முடைய பிரச்சனை, இது அரசியலில் இதில் நாம் ஈடுபடுத்தக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு உடனடியாக நாங்கள் எங்களுடைய போர்க்குணத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் அவையில் அமர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அந்த தீர்மானத்தை அங்கே முன்மொழிந்து அதை கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அதேபோல் எங்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய கட்சியினுடைய துணைத் தலைவர் அவையில் இந்த தீர்மானத்தை நாங்களும் வரவேற்கிறோம் என்று சொல்லி உரையாற்றியிருக்கிறார். ஆக அது முடிந்ததற்கு அதற்கு பிறகு மீண்டும் நாங்கள் எதை நிறுத்தி வைத்திருந்தோமோ அதை மீண்டும் கிளப்பி, ஆக அருகதை, தகுதி, யோக்கியதை என்று முதலமைச்சரால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உடனடியாக
அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கடைசி வரையில் போராடி பார்த்தோம். கடைசி வரையில் அவர்கள் உடன்படவில்லை என்பதை வேதனையோடு நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பிறகு இடையில் சில சட்ட முன்வடிவு, குறிப்பாக நகராட்சி, பேரூராட்சி நேரடி தேர்தல் நடப்பதை மாற்றி மறைமுக தேர்தல், அப்படி ஒரு சட்டம் இன்றைக்கு அங்கே அந்த அவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதை அறிமுகப்படுத்திய நேரத்தில் எங்கள் கட்சியின் சார்பில் ராஜா அவர்கள் அதை எதிர்த்து பேசியிருக்கிறார். அது தேவையில்லை என்பதை வலியுறுத்தி சுட்டி காட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் இதை டிவிஷனுக்கு விட வேண்டும் என்று சபாநாயகத்தில் கேட்டோம். சட்டப்படி முறைப்படி ஒரு உறுப்பினர் கேட்டால் கூட டிவிஷனுக்கு சபாநாயகர் அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்பது ஒரு மரபு வழியாக இருந்து வந்திருக்கிறது. ஆகவே அந்த நிலையில் நாங்கள் கேட்டோம். ஆனால் சபாநாயகர் அதற்கும் மறுப்பு தெரிவித்து விட்டார். எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். அதான் அதெல்லாம் கூட எங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில அந்த சீட்டு வந்துச்சு. அதெல்லாம் பேசுவேன்னு நினச்சிட்டு தான் திட்டமிட்டு அவங்க செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நேற்றைக்கு முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்த ஒருவரை சஸ்பெண்ட் செய்திருப்பதை பற்றி பேசுவோம் என்று கூட அவர்கள் எதிர்பார்த்து, அதனால் பல அம்பலங்கள், பல விவகாரங்கள்லாம் வெளியே வரும் என்ற நிலையிலே தான் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொடுமை. அரசினுடைய முக்கிய துறைகளாக இருக்கக்கூடிய 12 துறைகளில் செயலாளர்களை இதெல்லாம் நான் பேச இருந்தேன். அங்கே வாய்ப்பு இல்லாத காரணத்தினால தான் இப்போ உங்கள் மூலமாக இதை வெளியில் சொல்கிறேன். 12 துறையினுடைய செயலாளர்கள் பதவி நிரப்பப்படாமல் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும், இன்றைக்கி மானிய கோரிக்கை விவாதம் நடந்துச்சு பாருங்கள். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்துறை, பொதுத்துறை, இந்த துறையினுடைய செயலாளர்கள் கூட நியமிக்கப்படலை. பொதுத்துறையில் திட்ட வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை செயலாளர் பதவி நிரப்பப்படாமல் இருக்குது. இதெல்லாம் இந்த துறைகளுக்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூடுதல் பொறுப்பாக, இன்னொரு துறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் கூடுதல் பொறுப்பு, அடிஷ்னல் சார்ஜ் மாதிரி கூடுதல் பொறுப்பு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விட வெட்கக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா, வணிக வரித்துறை, கால்நடை, பால்வளம், மீன்வளத்துறை, உயர்கல்வித்துறை, எரிசக்தித்துறை, தொழில்துறை, சமூக சீர்திருத்தத்துறை, சுற்றுலாத்துறை, போக்குவரத்துத்துறை, சட்டத்துறை ஆக இந்த 12 துறைகளுக்கும் செயலாளர் கிடையாது. இதெல்லாம் இங்கே இன்றைக்கி பேச இருந்தேன். இன்னொரு செய்தியை கூட ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கேட்பீங்க நினச்சிக்கிட்டு இருந்த 2 நாள் கேட்கல. என்னன்னு கேட்டால், எனக்குன்னு ஒரு பிஏ போட்டிருந்தாங்க, என்னுடைய உதவியாளர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எனக்கு துணை செயலாளர் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை ஆதிசேஷன் ஸ்பெஷல் பிஏவாக நேர்முக உதவியாளராக நியமிக்கப்பட்டாங்க. அது நான் நியமிச்சிக்கல. யார் நியமித்தாங்கன்னா, நிதித்துறை, பணியாளர் மற்றும் நிர்வாகத்துறை, சட்டமன்ற பேரவைத்துறை ஆகிய 3 துறைகளும் சேர்ந்து ஒப்புதல் அளித்து, அதுக்கு பிறகு தலைமைச் செயலாளரும் நிதியமைச்சரும் பேரவைத் தலைவருடைய ஒப்புதலையும் பெற்று எதிர்க்கட்சி தலைவராக எனக்கு பிஏ அந்தஸ்தில் 8/8/2016 அரசு ஆணைப்படி 104 அரசு ஆணைப்படி ஆதிசேஷன்கிற ஒருவரை எனக்கு நியமித்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா 22/8/2016 அரசு ஆணை 108 படி ஸ்பெஷல் பிஏ என்பது பிஏவாக பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திலேருந்து அவரை உடனே இம்மிடியட்டாக விடுவிச்சுட்டாங்க. ஆக ஸ்பெஷல் பிஏவாக அந்தஸ்து வழங்கிய 14 நாட்களுக்குள்ள எதிர்க்கட்சி தலைவருடைய உதவியாளர் பதவி இறக்கம் செய்யப்பட்டது. என்ன காரணம்? நான் இன்னும் சொல்கிறேன், இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கான நேர்முகதையாளர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் அசம்பிளி செக்ரட்டரிக்கு தான், சட்டமன்ற செயலாளருக்கு தான் உண்டு. ஆனால் அந்த பதவிக்குரியவரை யாரை போடணும்னு என்கிட்ட ஒப்பீனியன் வாங்கியிருக்கிறாங்க. ஒப்பீனியன் வாங்கி நான் சில பேரை கொடுத்துருக்குறேன். அதுலேருந்து தான் செலக்ட் பண்ணி அவரை போட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு பிஏ போட்டுருந்தாங்க. பிஏ அந்தஸ்து வழங்கிய பிறகு திடீர்னு இன்றைக்கி பதவி இறக்கத்தையும் செஞ்சுருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அது கேடர் ஹை லெவலில் போட்டாச்சு, அதனால் உங்கள் பதவி அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இறக்கிட்டதாக அவருக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. சரி, அப்படி இருக்க தான் ஒத்துக்கிறாங்க, முறைப்படி தான் இருக்குது, சரி பரவாயில்ல. நான் கேட்குற கேள்வி இன்றைக்கி பேச இருந்தேன். மாண்புமிகு அரசு தலைமை கொறடா ஜூனியர் பிஏ நிலையில் மட்டும்தான் நேர்முக உதவியாளர் நியமிக்கணும்.
ஆனால் இப்போ அவருக்கு சீனியர் பிஏ நிலையில் நியமிச்சிருக்கிறாங்க. பேரை கூட சொல்கிறேன், நாகராஜன். சட்டமன்றத்தில் தான் பேச விட்டுருக்க மாட்டாங்க பேரெல்லாம், இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நாகராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய பிரைவேட் செக்ரட்டரியாக சார்பு செயலாளர் அண்டர் செக்ரட்டரி அந்தஸ்தில் தான் இருக்கணும். ஆனால் இப்போ யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி அந்தஸ்தில் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறார். அதே மாதிரி பேரவைத் தலைவருடைய நேர்முக உதவியாளர் பிரிவு அலுவலர் செக்ஷன் ஆஃபீஸர் அந்தஸ்தில் இருக்கணும். ஆனால் இப்போ துணை செயலாளர் டிப்டி செக்ரட்டரி அந்தஸ்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சந்திரசேகரன். அதே மாதிரி பேரவைத் தலைவருடைய இன்னொரு நேர்முக உதவியாளர் பார்த்தீங்கன்னா உதவி பிரிவு அலுவலர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அந்தஸ்தில் இருக்கணும். ஆனால் தற்போது பிரிவு அலுவலர் செக்ஷன் ஆஃபீஸராக அந்தஸ்தில் இப்போ இருக்கிறார். டைப்பிஸ்ட்டு பேரவைத் தலைவருக்கு தட்டச்சராக யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டைப்பிஸ்ட் அந்தஸ்தில் தான் இருக்கணும். ஆனால் அதிகாரபூர்வமற்ற முறையில் அந்த தட்டச்சர் பதவியில் பிரிவு அலுவலர் செக்ஷன் ஆஃபீஸரை நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. அவங்க நிர்வாக வசதிக்காக தேவைக்கேற்ப அந்த மாதிரி போட்டுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவருக்கு நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் பிஏவை பிஏ என்று பதவி இறக்கம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. ஆக இதெல்லாம் சட்டமன்றத்தில் நிச்சயமாக நான் பேசுவேன் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு, அதுவும் முதலமைச்சர் எப்படி காவல்துறை மானிய கோரிக்கையில் நாங்கள்லாம் பங்கேற்கக்கூடாதுன்னு திட்டமிட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலாளருடைய விவகாரங்கள், அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மங்கள், அதே மாதிரி இன்றைக்கு அதிகாரிகள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறாங்க, என்னுடைய பிஏனுடைய நிலை என்ன ஆச்சு இப்போ, ஆக இதெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சு தான் திட்டமிட்டு இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க என்பதை நான் தெளிவாக இங்கே சொல்ல வந்தேன். இந்த சபாநாயகருக்கு இவ்வளோ கூட்டம் சட்டம் தெரியலையே. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி அதிகாரிகளுக்கும் மதிப்பில்லை. உங்களை மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவங்களுக்கும் என்ன நிலைன்னு நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் எந்த நிலையில் நின்று நீங்கள் இன்றைக்கி எங்களை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி கூட பேசுகிறேன் இன்றைக்கி, உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி கூட. ஏன்னா நாங்களும் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தேடி நாடி ஓடி வர வேண்டியது உங்களை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எங்களை பார்க்கறதுக்கு நீங்களும் இங்கே வந்து எப்படா வெளிநாடு பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்து நீங்களும் இங்கே காத்துக்கிட்டு இருந்து அவசரப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆக இதெல்லாம் நீங்கள் மாற்றணும், இது நல்ல மரபல்ல என்பதையும் நான் பேசுவதாக தான் இருந்தேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்காது. தற்கொலை முயற்சி பண்ணாங்க. சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளேயே காவலர் தற்கொலை முயற்சி நாங்கள் உள்ளே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு செய்தி வந்துச்சு, சரி எடுத்துகிட்டு பேசலாம் கூட இருந்தோம். வாய்ப்பு